நலம் தரும் இல்லம் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோன் பிள்ளைகளை எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி தான் கூற விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் ஒரு வயது குழந்தை கையிலே நம்ம செல்ஃபோனை கொடுத்து விடுகிறோம். அது விளையாண்டு கொண்டிருக்கிறது. 3 வயதெல்லாம் நன்றாக கற்றுக்கொள்கிறது செல்ஃபோனில் எந்த பட்டன் அமைத்தினால் என்னென்ன பார்க்கலாம் என்று. அதுபோல் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். செல்ஃபோனை நோண்டிக் கொண்டிருக்கும்போது அம்மா தான் முதலில் வந்து திட்டுவார். அது ஏன் செல்ஃபோனை நோண்டிக் கொண்டிருக்கியா, படிக்கிற வேலை இல்லையா அவனுக்கு, போய் படி என்று. இன்று காலத்து குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் தாயிடம் கேட்கிறார்கள், நீங்கள் மட்டும் செல்ஃபோனை நல்லா யூஸ் பண்ணுறீங்க, நான் மட்டும் செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதா? நீங்கள் போகிற இடம் வர இடம் எல்லா இடத்துக்கும் இந்த செல்ஃபோனை தான் எடுத்துகிட்டு வரீங்க. என்ன கூட கடைக்கு போனீங்கன்னா 1 வாட்டி 2 வாட்டி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் செல்ஃபோனை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் பண்ணால் தப்பு இல்லை, நான் பண்ணால் மட்டும் தப்பா அப்படின்னு அந்த குழந்தை அம்மாட்டையே கேள்வி கேட்குது. இருந்தாலும் அம்மா என்ன பண்ணுறாங்க, சட்டுன்னு அடிச்சுடுறாங்க. ஆனால் அந்த குழந்தை கேட்ட கேள்வியில் எந்த தப்பும் இல்லை. யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கே புரியும் குழந்தை சொல்கிறதெல்லாம் சரிதான்னு. ஆனால் நாம் அதிகமாக யூஸ் பண்ணதான் நம்ம குழந்தையும் அதிகமாக யூஸ் பண்ணும். நம்ம குழந்தை சொல்கிறது தப்புன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம குழந்தை சொல்கிறது சரிதான் நீங்கள் யோசிச்சா தான் நாம் வந்து செல்ஃபோனை கம்மியாக யூஸ் பண்ணணும். கம்மியாக யூஸ் பண்ணால் தான் நம்ம குழந்தையும் கம்மியாக யூஸ் பண்ணணும். நாம் எந்த அளவுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தையும் யூஸ் பண்ணணும். நாம் தான் டைம் ஒதுக்கணும். சரிப்பா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யூஸ் பண்ணோம், போகும்போது வரும்போதுலாம் அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, தேவைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம குழந்தையும் பரவாயில்ல, அது கவனிக்கும் போது அதுக்கும் தோணும், அம்மா வந்து இப்போ அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து கேட்கும். செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கண்ணு கெட்டு போகுமா, காது கூட கெட்டு போகுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தையும் யோசிக்கும், ஆமாம் அம்மா சொல்கிறது சரிதான், இப்போ அம்மாவும் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நாமும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கிட்ட நீங்கள் சொல்லலாம். உனக்கு எப்போ தேவைப்படுதோ நீ என்கிட்ட வந்து கேளுமா, உனக்கு தேவைப்படும் போது நான் உனக்கு செல்ஃபோன் போட்டு கொடுக்குறேன், இது மாதிரி செல்ஃபோன் வந்து எடுத்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் சொல்கிற பேச்சை கண்டிப்பாக கவனிக்கும். ஏன்னா நீங்கள் செல்ஃபோன் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அப்போ அந்த குழந்தைய கண்டிப்பாக குறைக்கும். அந்த மாதிரி குறைக்கும் போது உங்கள் குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லை. இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, இதனால் நம்ம இதெல்லாம் ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி எவ்வளோ கஷ்டத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறோம்னு நம்மளுக்கே தெரிய மாட்டுது. இதெல்லாம் அனுபவிக்கிறதோட நாம் வந்து இதை குறைச்சிக்கிட்டு அனுபவிக்காமல் இருக்கிறதே நல்லது. செல்ஃபோன் தயாரித்தவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களாம் அந்த செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்களா யூஸ் பண்ணலான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த செல்ஃபோனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னு. ஆனால் நம்மளுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த செல்ஃபோனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு. நம்ம எல்லாருமே செல்ஃபோன் கூட தான் போய்கிட்டே இருக்கிறோம். செல்ஃபோன் தான் நம்மளுக்கு என்னவோ ரொம்ப பெரிய பொக்கிஷம் மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, நம்ம வந்து எந்த தேவைக்காக நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ அந்த தேவைக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. அதுபோல் நம்ம செல்ஃபோனை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். நம்ம கண்ணு ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கும் தான். நம்ம நலத்தோடு இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. வணக்கம். நான் இனி ஷேர் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி. தேங்க்யூ. பாய்.